மந்த்லி இன்கம் வருதுங்க. இதை விட என்ன வேணும்? மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது சார் பாண்ட் மார்க்கெட்ல? 1.5 lakhs போதுமே. அது போதுமே. நான் ஏன் வேலைக்கு போகணும்னு கேட்குறேன். 1 கோடி 1.5 கோடி டைரக்ட் ஸ்டாக்ல வைக்கிறது கரூர் மாநாட்டுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகாத மாதிரி. ஒரு வயசு 40 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு தெரியும் என்னை பற்றி. நம்மளால முடியாது. நான் நிம்மதியாக தூங்கணும்னு விருப்பப்படுறேன். போன வருஷமே நான் வந்து டோட்டலாக எக்ஸிட் பண்ணிட்டேன். டோட்டலாக எக்ஸிட் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நவ் ஐ ஆம் வித் போஸ்ட் ஆஃபீஸ் எகெயின். அந்த கோல்டு அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்லேயே நான் கிடையாது. ஃபுல்லாக பாண்டு தாங்க. பாண்டில் தான் எனக்கு என்ன மந்த்லி இன்கம் வருதுங்க. இதை விட என்ன வேணும்? மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது சார் பாண்ட் மார்க்கெட்ல? 1.5 lakhs போதுமே. அது போதுமே. நான் ஏன் வேலைக்கு போகணும்னு கேட்குறேன். அதான் சொல்கிறேன், நீங்கள் சிறுக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உடனே மதுரை வீரன் வந்து இவ்வளோ பெருசு பண்ணிட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. 10,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாஸ். 10,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் மேல் கட்டடத்தை பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்து வச்சு நீங்கள் ரன் பண்ணுங்கள். உங்களோட வரக்கூடிய சம்பளத்தில் போனஸில் தீபாவளி எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். வெடி கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்தாலும் 20,000க்கு வாங்க தான் போகிறீங்க. எல்லாம் தெரியும். அந்த புஸ்வானம் இந்த புஸ்வானம் 7 ஷாட்டு எல்லாம் வாங்க. அதில் ஒரு 20,000 அந்த 20,000 எடுத்து இப்போ நீங்கள் பாண்டில் போட்டிங்கன்னா மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரே ஒரு வானம் வெடிக்க போய் அடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு 20,000 நம்ம செலவு பண்ண தான் போகிறோம். ஓகே, தீபாவளி அதனால் பண்ணுறோம். ஒன் டைம் பண்ணுறீங்க, தட்ஸ் ஓகே. பட் ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோ கம்மி பண்ணி கன்வெர்ட் இன்டு பாண்டாக பண்ணுறீங்கன்னா தட்ஸ் குட். எகைன் ஐம் செல்லிங் பாண்டு யாருக்கெல்லாம் அதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நான் திரும்பவும் சொல்லிட்டேன். ஏஜ் மோர் தென் 35, those who are insecure in the job. சார் என்கிட்ட ஒரு 40 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் என் பாஸை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, என் வேலையில் கொஞ்சம் பயம் இருக்குது, நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கோ ஃபார் பாண்ட். அதுதான் பெட்டர் உங்களுக்கு. சரி, இப்போ பாண்டில் வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா முதலீட்டுக்குமே ஒரு ரிஸ்க் இருக்க மாதிரி பாண்ட் மார்க்கெட்டுக்கும் சில ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து கடன் வச்சிருக்க நிறுவனங்கள் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் நிதி திரட்டுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் நம்ம எப்படி வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறது? ஏன்னா இதுலேயும் ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் எந்த நிறுவனத்துலையுமே எதுலேயுமே ரிஸ்க் இல்லாமல் நிற்கல. சைக்கிளில் போனாலும் ரிஸ்க்கு, பைக்கில் போனாலும் ரிஸ்க்கு, காரில் போனாலும் ரிஸ்க்கு, ஃப்ளைட்டில் போனாலும் ரிஸ்க்கு. ரிஸ்க் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அதே சமயத்தில் ஒரு இங்கிலீஷ் பழமொழி ஒன்று இருக்குது. ஷிப் இன் த ஹார்பர் இட் இஸ் அ சேஃப் பட் இட் இஸ் நாட் ஃபார் மேட் ஃபார் இட். அதனால் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும்னா உங்கள் பணத்தை, அதான் சொல்கிறேன், எஃப்டியில் போடுறதே நான் தான் அங்கேயே சேஃப் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதை விட இது பெட்டர்னு நான் சொல்கிறேன். எப்படி பெட்டர்னா, எகைன் உங்கள் கேள்விக்கு சூஸ் த ஃபண்ட். கம்பெனியை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் இயர் அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு இன்வெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 லட்ச ரூபா பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 3,000 ரூபா வேணும் மாதம். டபுள்ஏ பாண்டாக பார்த்துட்டீங்க. 10% 9% தராங்க. மாதமான 3,000 ரூபா வருதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துருங்க. ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுங்க. அந்த ஆடிட்டர் ஃபீன்னு ஒன்று இருக்கும். ஏங்க இதெல்லாம் நான் பண்ணுறேங்க. ஆடிட்டர் ஃபீன்னு இருக்கும். இந்த ஆடிட்டர் ஃபீ வந்து யார் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ, ஆடிட்டருக்கு ஜாஸ்தியாக பணம் கொடுத்தா அப்போ என்ன அர்த்தம்? அக்கௌண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம்.